பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், அந்நிய பாஷை பேசுவது உண்மையா பொய்யா? த ஃபாரின் லாங்குவேஜ் இஸ் ரியல் ஆர் ஃபேக்? சக லக்க ரப்பா டக லக்க ரக்கா. இந்த மாதிரி அந்நிய பாஷை நிறைய பேர் பேசுறாங்க, ஜெபம் பண்றாங்க, அண்ட் ஒரு சிலர் அந்நிய பாஷையிலே பாட்டு கூட பாடுறாங்க. మా బ్రాదలరా షాగదరల బగర రబగజరమమ షగజల గ్రబగజరమ. ஒருவேளை இந்த அந்நிய பாஷையை நான் பேசல அப்படின்னா நீ பாவம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்நிய பாஷை பேசல அப்படின்னா நான் கடவுளோட பிள்ளை இல்லைன்னு வேதம் சொல்லுதா? வாங்க பார்க்கலாம். இந்த அந்நிய பாஷை ஆரம்பிக்கிற இடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அந்த பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு பேசின அந்நிய பாஷை தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி கொடுத்த வரங்களின்படி அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு. ஸோ அவங்க கிரேக்கம், எரோமிக் இந்த மாதிரி மொழியில பேச ஆரம்பிச்சாங்களே தவிர ஷகலக்க ரபா இந்த மாதிரி பேசல. In the name of Jesus, Raha Tala Riantala Le Rehe Di Raba Kashadorobo Hara Tila Rime Kede Rikandara Hara Mashaduraka Sere Tila Riantala O Baraka Seke Re. சரி, முதல்ல அந்நிய பாஷை அப்படின்னா என்ன? உங்களோட தாய்மொழி, நீங்கள் பேசுகிற மொழி, இதை தவிர எல்லாமே நமக்கு அந்நிய பாஷை தான். ஸோ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்நிய பாஷைக்கும் இவங்க பேசுகிற அந்நிய பாஷைக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது. எனக்கு சுத்தமாக தெரியாத ஒரு பாஷையை பரிசுத்தாவியோட வரத்தால் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு பேர் தான் அந்நிய பாஷை என்னும் வரம். அப்போ இவ்வளோ நாளாக நான் கேட்குற அந்நிய பாஷை என்னன்னா அது ஒரு டுபாக்கூர் லாங்குவேஜ். நாம ஏன் அந்நிய பாஷை பேசியே ஆகணும் அப்படின்னு கேட்டால், அது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ரகசிய பாஷை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதை பவுலே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வெர்ஸை ஹைலைட் பண்ணுவாங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆமீன். ஸோ நான் தேவன்கிட்ட ரகசியங்கள் அந்நிய பாஷையில் பேசுறதுனால இது மற்றவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அரைகுறையாக இந்த வெர்ஸை பற்றி மட்டும் பேசுகிறவங்க இதுக்கு கீழே இருக்கிற வெர்சஸ் பற்றி பேச மாட்டுறாங்க. ஏன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா இவங்க பேசுகிற அந்நிய பாஷை பக்கா டுபாக்கூர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். யுகங்களை முறிக்கிற, கட்டுகளை அறுக்கிற தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே உன் வியாதி மறைகிறது. தேவனுடைய வல்லமை எல்லா இடத்துலயும். நீ தேவன்கிட்ட ரகசியத்தை பேசணும் அப்படின்னா நீ தனியாக மனசுக்குள்ளே பேசிக்கோ, சபையில் பேச வேணாம். ஒருவேளை நீ சபையில் அந்நிய பாஷை பேசுகிற அப்படின்னா அதோட அர்த்தத்தை சபையில் இருக்கிற எல்லாத்துக்கும் விளக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, பவுல் சொல்கிறாரு. அதே சாப்டரில் 11ஆவது வெர்ஸில் பவுல் தெளிவாக இதை சொல்லியிருக்காரு. அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். ஆமீன். ஸோ சகலக்க ரபா இந்த மாதிரி யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்களோ அவங்க அதோட அர்த்தத்தையும் விளக்கி சொல்லி ஆகணும். அப்படி சொன்னாதான் அது உண்மையான அந்நிய பாஷை, இல்லைன்னா அது வேற. இந்த அந்நிய பாஷையை பேசலை அப்படின்னா நமக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த டுபாக்கூர் லாங்குவேஜை பேச வைப்பாங்க. அண்ட் இது டுபாக்கூர் லாங்குவேஜை பேசுறதுக்கு நிறைய ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் அந்நிய பாஷையை பேசுறதுக்கு நம்ம டீசென்சி பார்க்கவே கூடாது. என் பக்கத்துல இருக்கவங்க நான் ஏதாச்சும் என்ன நினைப்பேன், ஃபேமிலியில இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஐயோ என்னை பார்த்து நான் டீசென்சி என்னைக்குமே ஆண்டோட சமூகத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா டீசென்சியா நம்ம பார்க்கவே கூடாது. ஆண்டோர் விஷயத்துக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா ஐயோ அவங்க என்ன செய்வாங்க, இவங்க என்ன செய்வாங்க, அவங்க நான் வேலைக்கு அடுத்து நான் போறப்ப அவங்க என்னை பார்த்தாங்கன்னா எப்படி இந்த இதை ஒருத்தர் 2 பேர் பேசாமல் எல்லாருமே பேசணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை தான் இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் இந்த மாதிரி அந்நிய பாஷையில் பேசுறது, ஜெபிக்கிறது, பாடுறது இது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாயையை இவங்க கொண்டு வந்துட்டாங்க.
karabala shabala karabala sharab. Hallelujah, hallelujah, hallelujah. Shakabarala shakabara shakabara. இன்னும் ஒரு சிலர் நான் தேவன்கிட்ட பேசுறத சாத்தான் கேட்கக்கூடாது, அதனால தான் இந்த அந்நிய பாஷை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. நான் அவங்கக்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே உங்கள் தேவை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருக்க தேவனுக்கு அந்நிய பாஷையில் பேசினா தான் கேட்குறது தருவார் அப்படின்னு சொல்லி பைபிள் எங்கேயாச்சும் எழுதியிருக்கா? சாத்தானுக்கு தெரியாமல் இருக்கணும்னா கூட நம்ம மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு போயிடலாமே. இந்த விஷயத்தில் போதகர் மேலே நான் குற்றம் சொல்ல போகிறதில்ல, எல்லா குற்றமே விசுவாசிகள் மேலே தான். நம்ம வேதத்தில் தெளிவாக இருந்தால் கேள்வி கேட்டால் இவ்வளோ பிரச்சனையே இருக்காது. ஆனால் நமக்கு வேதத்தை படிக்க கூட நேரம் இல்லை, அப்புறம் எங்கே அதில் கேள்வி கேட்குறது? ஸோ வேதத்தை புரிஞ்சு படிப்போம், அதில் இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துறதுக்காக தேவன்கிட்ட கேட்போம், நித்திய வாழ்க்கையை பெறுவோம். ஆமீன். நீங்கள் ட்ரூ ஃபாலோவராக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.